வச்சுக்க. பேரு செல்வம், ஊரு அறந்தாங்கி, தொழில் 1000-2000 வட்டிக்கு விடுறது. சிகரெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட் இல்லைன்னா செத்துருவான். ஹலோ அமுதாவா? சொல்லுங்க. கட்சி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஆஃபீஸில் ரைடு நடக்குது. அது உங்கள் வீட்டுக்கும் வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் சீக்கிரம் சேஃப்டி பண்ண சொல்லி ஐயா சொன்னார். பி கேர்ஃபுல். அமுதா, அமுதா, செல்வம் வாசலில் நிற்கிறேன். ரைடு வருதுன்னு சொன்னாங்க. இவன் வந்திருக்கேன். வா செல்வம், வா உட்காரு. என்ன அமுதா, ஒரே டென்ஷனாக இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ கூட பாரு, 10 ஊரில் 10 லட்சம் வட்டிக்கு விட்டுருக்கேன். நானாக யாருக்கிட்டையும் போய் வசூல் பண்ணுறதில்ல. அவங்களா ஃபோன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க. நியாயமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரிங்களாம் வட்டி கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை. இப்போ மட்டும் என் கையில் 5 லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுக்க, லட்சத்துக்கு 5000னா 5 லட்சத்துக்கு 25,000 ரூபா மாதம் வட்டி வரும். ஆனால் கொடுத்து உதவ தான் ஆள் இல்லாம தான். என்ன பண்ணுறது? சரி செல்வம், 5 என்ன 10 தரேன். ஆனால் அடுத்தவங்க பணம் தான். மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவேல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவேன். இரு, இதோ வரேன். இந்த செல்வம். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் போயிட்டு வா செல்வம். செல்வம், எந்த ப்ரூஃபும் இல்லாமல் உன்னால் மட்டும் தாண்டா பணத்தை வாங்க முடியும்.